அண்மைய நாட்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக யாழ் நகரம் முற்றுமுழுதாக நீரில் மூழ்கின்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விஷயத்தை அப்போ நீங்கள் இந்த பார்க்குற வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இதை பற்றி மேலதிகமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த அளவு மிக மோசமாக இன்றைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனூடாக மக்கள் இடம்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கந்தர்மடம் அரசடி வீதியில் இருக்கின்ற மக்கள் மிக மோசமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மக்களின் வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளிலையும் இன்றைக்கு தண்ணி தேங்கி நிற்கிறது. மக்கள் இருக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள். பள்ளிக்கூடங்களையும் ஆலயங்களையும் இன்னும் உறவினர்கள் வீடுன்னு சொல்லி இப்படி பல இடங்கள்ல மக்கள் தஞ்சம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த யாழ் மாநகரத்தில் இந்த தண்ணி தேங்கி நிற்குது, வீடுகளுக்குள்ள தண்ணி போகுதுன்னு சொன்னா அப்ப இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், மாநகர சபையின் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முற்று முழுதான அசம்பந்த போக்கு காரணமாக தான் அப்ப இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிறது. இது ஏன் இந்த மாநகர சபையை நாங்கள் குற்றம் சுமத்துறோம் அல்லது குற்றம் சுமத்த வேண்டிய தேவை ஏற்படுதுன்னு சொல்லி பார்ப்போமாக இருந்தால், நிச்சயமாக சீரான வடிகால் அமைப்புன்றது முற்று முழுதா யாழ் மாநகரத்தில் இல்லை என்றே சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு மாநகரத்தின் வடிகால்கள் தூர்வாரப்படாம இன்றைக்கு அடைச்சி போய் கஞ்சல் குப்பை கூலங்களால அடைச்சி போய் கிடக்கிற ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க பார்க்கிற ஒவ்வொரு காட்சிகளும் சாட்சிகளாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த வீதியில பாருங்க, இந்த அரசடி கந்தர்மடம் வீதியில இந்த மக்கள் போறதுக்கு எப்படி கஷ்டப்படணும்ன்ற பாருங்க. இந்த வாகனங்கள் இந்த ரோட்டால போய் வர முடியுமான்ற ஒரு விஷயத்தை பாருங்க. ஏன்டா அந்த அளவு மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு மக்களை அவதிப்படுற இலக்கி இந்த யாழ்ப்பாணம் மாநகர சபை விட்டிருக்கிறதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த காலங்காலமாக இந்த யாழ் மாநகரத்தை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள், அது இபிடிபியினுடைய யாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் என்று சொல்லப்படுகின்ற யோகேஸ்வரி பத்மராஜாவும் இருக்கலாம், அதே இடத்துல இமானுவேல் ஆனோல்டாகவும் இருக்கலாம், அதே இடத்துல விஸ்வலிங்கம் மணிவண்ணனாகவும் இருக்கலாம். இவர்கள் எவரும் மக்களுக்கான சரியான தூர்வார்கின்ற அல்லது சரியான வடிகால் அமைப்பை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இவர்கள் அனைவரும், இந்த அரசியல்வாதிகள் அனைவரும் சரியான முறையிலே இந்த யாழ் மாநகரத்தில் சரியான முறையிலே இந்த வடிகால் அமைப்பை செய்திருந்தால் இந்த மக்கள் இன்றைக்கு இந்த ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய நிலைக்கு நிச்சயமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் இந்த மக்களுடைய ஒவ்வொரு பாதிப்புக்கும், மக்கள் படுற ஒவ்வொரு துன்ப துயரங்களுக்கும் யாழ் மாநகரத்தை ஆட்சி செய்த எந்த முதல்வராக இருந்தாலும் சரி, அந்த முதல்வர்களும் அந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் தான் பொறுப்பு கூட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளும் மக்கள் இருக்க முடியாத இல்லை. அப்ப இந்த மக்கள் உண்மையிலே எல்லாரும் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அன்றாடம் கூலி தொழில் செய்து வாழ்கின்ற மக்கள் இருக்கணும், அரச ஊழியர்களாக இருக்கணும், அதே நேரத்தில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுறவர்கள், இப்படி பல்தரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இடமாகத்தான் இந்த நல்லூர் பிரதேசம் அல்லது இந்த அரசடி வீதி அல்லது கந்தர்மடம் சார்ந்த இடங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூடவே மக்களுக்கான பணியை செய்ய வேண்டியது ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த அரசடி பைரவ கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த குளம் சரியான முறையில தூர்வாரப்படாமல் இருக்கிறதால இந்த தண்ணி வழிஞ்சோட முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த அரசடி வீதிக்கு பக்கத்தில் இருக்கிற கந்தர்மடம் பகுதியில் இருக்கிற அந்த பின்வாய்க்கால் சொல்லப்படுகின்ற இந்த வடிகால் அமைப்பு இன்றைக்கு கஞ்சல் குப்பை கூலங்களால தேங்கி போய் கிடக்குது. அப்ப இதால இந்த தண்ணி வழிஞ்சோட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதால இந்த மக்களுக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படுது ஒவ்வொரு வீடுகளுக்கும். அப்ப நாங்கள் நேரடியாக போய் பார்த்திருக்கிறோம். இந்த காட்சியை கூட உங்களுக்கு தெரியும் பாருங்க. அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற தண்ணி வீட்டுக்குள்ளேயே வார ஒரு சூழ்நிலை பார்த்திருக்கிறோம். அதுல முக்கியமான உபகரணங்கள் அல்லது தளபாடங்கள் நீர்ல மூழ்கிறது, இந்த புத்தகங்கள், படிக்கிற புத்தகங்கள் அல்லது வாசிக்கின்ற புத்தகங்கள் அல்லது சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகங்கள் எல்லாம் நீர்களே மூழ்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலை காணப்படுகிறது. நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு அல்லது இந்த துன்ப துயரங்களுக்கு மக்களின் இந்த அவலங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக யாழ் மாநகர சபை இருக்கிறது.